வணக்கம். நேத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்த மக்கள் வந்து நெறைய கோல்டு வீடியோலாம் பார்த்துட்டு, "சார் எனக்கு வந்து கோல்ட் ரேட் தினம் நீங்க அப்டேட் பண்ணுங்க. மார்னிங் ஒரு டைம். மேபி எங்களுக்கு ஒரு இண்டிகேஷனா இருக்கும். நான் உங்கள ரெகுலரா உங்கள பார்த்துட்டு இருக்கோம்னு" சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து கோல்ட் ரேட் பத்தி நம்ம இன்னைக்கு கோல்ட் ரேட், சில்வர் ரேட் வந்து எவ்ரிடே போடலான்னு யோசிச்சிருக்கோம். அதோட தொடக்கமா தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரூ. 7,130 ஒரு கிராம்ன்ற ரேட்ல இருக்கு. சென்னைய பத்தி பேசுறேன் நானு. வந்து எம்ஜேடிடிஏ மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா அவங்க எவ்ரிடே அப்டேட் பண்றாங்க. அவங்களோட வெப்சைட்ல பார்த்து ரூ. 7,130 ரூ. 40 ஜாஸ்தியா இருக்கு. நேத்து இருந்து வந்து 7,000 கிட்டத்தட்ட வந்து 90 ருபீஸ். 7,090 இருந்தது. இன்னைக்கு ரூ. 7,130 40 இருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா நேத்து ரூ. 100 தான், இன்னைக்கு ரூ. 100 தான் ஒரு கிராம். இப்ப நான் சொல்றது ஒரு கிராம் ரேட்டு 22 கேரட், 24 கேரட் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 7,130 22 கேரட் ஒரு கிராம். ரூ. 100 சில்வர் ஒரு கிராம். அதுவுமே வந்து ஆர்டிகல் சில்வர்ஸ். இது வந்து பியூர் கிடையாது. அதுவும் டிஃபரெண்ட் இருக்கு. பியூர் ரேட் பாத்தீங்கன்னா பியூர்ல இந்த 100% இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த கோல்ட் ரேட் மட்டும் சொல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்ந்து சொல்லலாம் எவ்ரிடேன்றது ஒரு ஆசை. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். இது பாத்தீங்கன்னா வந்து சில்வர். இது ஆக்சுவலா கோல்டுனே நீங்க எடுத்துங்க. இப்போதைக்கு அசியூமிங் தட் கோல்டு அப்படின்னு எடுத்துங்க. நீங்க அசியூமிங் தட் கோல்டு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஈஸியா புரியும். இது ரூ. 500. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ரூ. 500 இன்னைக்கு ரூ. 500 கரெக்ட். சரி, ஒரு வாரம் கழிச்சு என்னோட பர்ஸ்ல இருந்து ரூ. 500 வெளியே எடுக்கிறேன். அது எவ்வளவு மாறி இருக்கும்? ரூ. 500 இருக்குமா? மேல ஏறி இருக்குமா? ஆப்வியஸ்லி ரூ. 500 தான் இருக்கும். இதே இந்த கோல்ட் ரிங் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு சவரன்ல. ஒரு மாதம் கழிச்சு அதே ரேட் இருக்குமா? ஏறி இருக்குமா? ஏறி இருக்கும்ல. அதுதான் வந்து கேஷுக்கும் கோல்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீ கோல்டா வாங்கி வச்சதுன்னா அது வளரும். கேஷா வச்சதுன்னா அது வளராது. அது அப்படியே தான். அதுக்குன்னு உங்ககிட்ட இருக்க எல்லா காசையும் போய் கோல்டு வாங்கிடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த லாஜிக் புரிஞ்சுங்க. அதாவது இன்ஃபிளேஷன் வாங்க, அதாவது பணவீக்கம். இன்னைக்கு ரூ. 500 நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 இட்லி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு, இல்ல ஒரு மாசம் கழிச்சு, இல்ல ஒரு வருஷம் கழிச்சு அந்த ரூ. 500 500 இட்லி வாங்க முடியுமா? ஒரு ரூபாய் இட்லி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ரூ. 10 இருந்துச்சுன்னா 50 இட்லி வாங்குறேன். ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு அதே ரூ. 500 10 இட்லி வாங்க முடியும்? வாங்க முடியாது. 5 இட்லி தான் வாங்க முடியும். சோ அப்ப பணத்தோட மதிப்பு இறங்கிக் கொண்டே வரும். தங்கம், வெள்ளியோட மதிப்பெல்லாம் உயர்ந்து கொண்டே போகும். இதான் லாஜிக். சோ அத வந்து பணத்துக்கும் தங்கம் இல்ல வெள்ளிக்குள்ள வித்தியாசம். இன்னொன்னு சொல்றாங்க, இந்த நோட்டை வந்து நம்ம ஃபேக் பண்ணலாம்ல. சம்டைம்ஸ் சில பேர் இப்ப நிறைய அடிக்கிறாங்கல்ல, நோட் அடிக்கிறாங்க. தப்பாவே வந்து கள்ள நோட்டு அடிக்கிறாங்க. தங்கத்தோ வெள்ளியோ கள்ள நோட்டு மாதிரி அடிக்க முடியுமா? ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அதை வந்து ஃபேக் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்க. இதை ஃபேக் பண்ணுவாங்க, இதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஃபேக் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட், ரீசெண்டா இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே நம்ம காலகட்டத்தில் இருந்தது டிமானிட்டைசேஷன். ஏற்கனவே இருந்த 500 நோட்டு செல்லாது, 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. வெள்ளியோ தங்கமோ செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னொரு பாயிண்ட், இப்போ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது, ஒரு 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 ரியோட், அதாவது ஒரு ஒரு கலவரம் நடக்குது, இல்லைன்னா வந்து ஒரு மேபி மிலிட்ரி ஆட்சி வருது. சில நாடுகள் நடக்குது இல்ல. அப்போ வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு புடிச்சிடுறாங்க, அவங்க டேக் ஓவர் பண்றாங்கன்னா அந்த நாட்டோட கரன்சிக்கு வேல்யூ இருக்குமா? இருக்காது. ஆனா அதே தங்கத்துக்கு வெள்ளிக்கும் வேல்யூ இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி இதை யார் பிரிண்ட் பண்ணா? மனிதன். இதை யார் பிரிண்ட் பண்ணா? கடவுள். தங்கத்தையோ வெள்ளியோ உருவாக்குனது யாரு? உலகத்துல ரிசோர்சஸ் இயற்கையாகவே கடவுளோ இல்ல நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இயற்கை ஏதாவது உருவாக்கி இருக்கு. சோ இப்ப இத எவ்வளவுனா பிரிண்ட் பண்ண முடியும். இதை பிரிண்ட் பண்ண முடியுமா? பிரிண்ட் பண்ண முடியாது. ஒரு நாடு நினைச்சா பல கோடி நோட்டுகளை பிரிண்ட் பண்ண முடியும். எந்த நாடு நினைச்சாலும் பல டன் உள்ள தங்கத்தை உருவாக்க முடியுமா? முடியாது. சோ அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே இந்தியாவில நம்மளோட ராஜாக்கள்ல இருந்து நம்மளோட பெரியவங்கல இருந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கமோ வெள்ளியோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கம்பேர் டு கோல்டு, சில்வர் ஆர் கரன்சினா கோல்டு, சில்வர் என்னைக்குமே உயரத்துல நிற்கும். இந்த அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அயல் நாட்டுல ஒரு அமெரிக்கர் ஒருத்தர் இருக்காரு, ராபர்ட் கியோஸ்கே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரிச் டேட் புவர் டேட் ஒரு புத்தகம் எழுதிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் ஃபேக், திஸ் இஸ் ரியல் கரன்சின்னு அவர் சொல்றாரு. அவரோட ஆஸ்பெக்ட் ஃபேக் கிடையாது. என்ன மீன் பண்றாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் இதோட வேல்யூ குறையாது, தங்கமோ வெள்ளியோ வேல்யூ குறையாதுன்னு சொல்ல வர்றாரு. ஸோ இன்னைக்கு இந்த தகவலோட நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க. நன்றி.